இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? மத்தியானம் கோயிலுக்கு வந்தோம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, போன்ல சிக்னலும் கிடைக்கல. மத்தியானத்துல இருந்தா இங்கே நின்றுக்கிறீங்க? இல்ல, பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருந்துச்சு, அங்க இருந்தோம். பாலடைஞ்ச பங்களாவா? இங்கேயா? அப்படி எதுவும் கிடையாது. இல்ல, பக்கத்துல அந்த பக்கம். இந்த ஊருக்காரன் எனக்கு தெரியாதா? இந்த இடம் ரொம்ப மோசமான இடம், காத்து கருப்பு அலையிற இடம். சூதானமா இருங்க. இல்லாதது இருக்கிறதா காட்டுற கண்கட்டு பிசாசுங்க இந்த பக்கம் ரொம்ப ஜாஸ்தி. சரி, நான் போய் மெக்கானிக் யாரையாவது அனுப்புறேன். வண்டியை சரி பண்ணிட்டு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பி போற வழியை பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், பஞ்சர் ஒட்டியாச்சு சார். தேங்க்ஸ்ண்ணா, இந்தாங்க. நன்றிங்க சார். இப்பதான் சார் எனக்கு உயிரே வந்துச்சு. ஆனா என்ன சார் அந்த ஆளு இந்த பக்கம் பங்களாவே இல்லன்றான்? 3வது கண்டம் அனு. என்ன சார் சொல்றீங்க? குட்டியம்மன் சொன்ன 9 கண்டத்துல இது 3வது கண்டம் அனு. 3 கண்டத்துக்கே நம்ம இவ்ளோ பாடுபடுறோம், இன்னும் 6 கண்டமா? 60 கண்டம் வந்தாலும் நான் இருக்கிற வரை உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். வா, வண்டியில் உட்கார. ஐயா, காட்டுக்குள்ள போறதுக்கு இந்த வழி இல்லாம வேற வழி ஏதாவது இருக்கா? வழி இருக்குங்க, ஆனா 4-5 கிலோமீட்டர் போகணும். ஓ, இந்த பக்கம் போனா 2 கிலோமீட்டர் தான், ஆனா கார் எல்லாம் போகாதுங்க. ஏன்னா காடு ரொம்ப அடர்ந்த காடுங்க. அந்த வழியை தவற விட்டீங்க, கண்டுபிடிக்க முடியாது. குறுக்கு பாதையில போனா 2 கிலோமீட்டர் தானே, அப்படியே போய்க்கிறோம். சார், பார்த்து கவனமா போங்க சார், கூட லேடிஸ் இருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்ங்கய்யா. சார், நாளைக்கு சந்திர கிரகணம் சார், இருட்டுறதுக்குள்ள திரும்பிடுங்க, இல்லனா கஷ்டம் சார், பார்த்து போங்க. நாளைக்கு சந்திர கிரகணமா? ஏன் மறந்துட்டியா? அதுக்குள்ள எப்படி சார் சந்திர கிரகணம் வந்துச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயம் பயம் பயம், என்ன பயம்? இப்ப பயப்படாம என் கூட வரப்போறியா இல்லையா? அனு, ரிலாக்ஸ். நம்ம வந்த வேலையை பார்ப்போம், வேற எதுலயும் கவனம் செத்துறாம நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம். சரி, கார் இங்கே நிக்கட்டும், நம்ம போலாம், வா. பங்கஜ், அந்த விக்கிரகம் தான் இப்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். புரியுது சூர்யா, அந்த விக்கிரகம் சீக்கிரமே உன் கைக்கு வந்து சேரும். நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி வைக்கிறேன். ஆனா விக்கிரகம் கிடைக்காம என்னை பார்க்க வரவே வராத. யாருக்கிட்டையும் நான் இங்க இருக்கேன்னு சொல்லாத. சரி சூர்யா. சூர்யா, நீ இல்லாதப்போ அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, அம்மா இப்ப நல்லா இருக்காங்க. கோயிலுக்கு போனவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணோம், இப்ப கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. Oh God. இப்ப அவங்களை பார்க்க கூட என்னால வர முடியாது பங்கஜ், ரொம்ப கில்ட்டியா இருக்குடா. டேய், நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? நீ எங்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டு வா, அப்பதான் நம்ம ஃபேமிலியே நிம்மதியா இருக்கும். நீ என் ஃபேமிலி மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிற பங்கஜ். நான் இல்லைங்கிற குறையே வராம அவங்கள நீ பார்த்துப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், என்ன புதுசா எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ற? இது என்னோட ஃபேமிலிடா. உன்னோட ஃபேமிலி இல்லைன்னா நான் வெறும் பிச்சைக்காரன் தான்டா. என் வாழ்க்கையோட ஒரே லட்சியம் உன்னையும் உன் ஃபேமிலியையும் பாதுகாப்பா பாத்துக்கிற வேலை தான். நீயும் அனுவும் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்டா. தேங்க்ஸ்டா. தேங்க்யூ வெரி மச் பங்கஜ். வா.
தேவி, என் ஃப்ரெண்டு சூர்யாவுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டேன். என் உயிர் போனாலும் போகும். ஆனா சூர்யா மேல சின்ன துரும்பு கூட படாது. இது சத்தியம். அம்மா, நேத்து ராத்திரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல என்னன்னு தெரியலம்மா, ரொம்ப தயக்கமா இருக்கு. பரவாயில்ல, சொல்லுங்க. கனவுல என்ன? உங்களுக்கு பெரிய கண்டம் வருது, அதுல இருந்து நீங்க தப்பிக்கிற மாதிரி கனவுமா. எனக்கு கண்டமா? ஆமாம்மா, யாரோ உங்களை கத்தியால குத்துற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சுமா. என்ன யாரு கத்தியால குத்த போறாங்க? எனக்கு சும்மாலாம் அப்படி கனவு வராதுமா. ஏதோ ஒரு பெரிய கண்டம் வந்துச்சு. தெய்வாதீனமா நீங்க அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா நான் அந்த அம்மனுக்கும் உங்களுக்கும் தான் நன்றி சொல்லணும். எனக்கு எதுக்குமா நன்றி எல்லாம்? நான் சாதாரண ஆளுமா. குட்டியம்மன் தான் கண் கண்ட தெய்வம். இன்னைக்கு உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறது அந்த குட்டியம்மன் தான். அந்த குட்டியம்மன் சொல்லிதான் அனு சூர்யாக்காக பூஜையெல்லாம் செஞ்சா. அந்த குட்டியம்மா என்னைக்கும் உங்களை கைவிட மாட்டா. குட்டியம்மா, அப்படின்னா அனுவை நாம தான் தப்பா நினைச்சிட்டோமோ? என்ன மான்சி, அவனும் ஏன் பூஜையெல்லாம் செய்யறான்னு கேட்டியே? இப்ப புரிஞ்சுதா என்னாச்சுன்னு? எஸ் மாமின்லோ, நான் தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரி அபவுட் தட். என்னமோ ட்ரெக்கிங் போற மாதிரி ஜாலியா இருக்குல்ல? ஆமா சார், ஆனா கால் தான் வலிக்குது. என்னன்னு சுத்திலும் நேச்சர் நம்மள வா வாங்குது. கொஞ்சம் கூட கலப்படமே இல்லாத காத்து, பச்சை பசேல்னு செடி கொடிங்க. உன் கூட பேசிக்கிட்டே வரேன்னா அப்புறம் எப்படி உனக்கு காலெல்லாம் வலிக்குது? என்ஜாய் ஆனோ. இப்ப கடைசியா சொன்னீங்களே என் கூட பேசிட்டு வரேன்னு, தட்ஸ் ட்ரூ. வீட்ல இருந்தா இப்படி எல்லாம் மனசு விட்டு பேச முடியுமா? இங்க பாரு, நம்ம 2 பேருக்காக மட்டுமே இந்த உலகம் ஸ்பெஷலா படைக்கப்பட்டிருக்கிற மாதிரி தோணுது. அனு, ஐ லவ் யூ. சூர்யா, ஐ லவ் யூ டூ. இப்ப என்ன சொன்ன? சூர்யாவா? வாவ். ஏய், திரும்ப சொல்லு. இல்லையே, நான் சூர்யா சார் தான் சொன்னேன். ஏய், பொய் சொல்லாத. நீ சூர்யான்னு சொன்னது எனக்கு கேட்டுச்சு. நான் சூர்யா சார் தான் சொன்னேன், உங்களுக்கு தான் தப்பா கேட்டுச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல? பேசாம இங்க இருந்துடலாமா? அப்போ ஆபீஸ், பிசினஸ், அம்மா அப்பாலாம் எதுவும் வேண்டாம். நான், நீ, இந்த நேச்சர், ஒரு 10-15 புள்ள குட்டிங்க. அப்பா அம்மா வேண்டாமா? ஆனா அப்பா அம்மா ஆகணுமா? பயங்கரமான ஆள் சார் நீங்க. அனு, உன்னை ஃபர்ஸ்ட் ஆட்டோல பார்த்தப்போ எப்படி இன்னசென்ட்டா இருந்தியோ இப்பவும் அப்படியே இருக்கானு. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம மீட்டிங் ஏதாவது ஷெட்யூல் ஆயிருக்கா? மைத்திலி எதுவும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்கெட்யூல் இருந்தாதான் உங்களை மீட் பண்ண வரணுமா என்ன? பட் ஐ அம் வெரி பிஸி டுடே மர்லே. கேன் வி மீட் சம் அதர் டே? என்ன மீட் பண்றதை விட நீங்க அப்படி என்ன பிஸி மிஸ்டர் சந்திர பிரகாஷ்? மர்லின், இங்க பாருங்க எத்தனை டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு. இது எல்லாத்தையுமே செக் பண்ணி அப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எல்லா இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸையும் இன்னைக்கு அப்ரூவ் பண்ணலைன்னா எங்க ஓவரால் பிசினஸ் ஸ்டன் ஆயிரும். சோ நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா? இஸ் இட் சந்திரா? யா மர்லின். இஸ் இட்? உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இனிமே எதுக்கு சந்திரா? இதெல்லாம் வேஸ்ட். நான் கொண்டு வந்திருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணுங்க. அதான் இனிமே எல்லாமே. ப்ளீஸ் சைன் பண்ணுங்க.